கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள்ல உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வேதத்துல எப்படி சொல்லுது, ஒரே ஒரு மனிதனை சந்திக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு புறப்பட்டு போனார் என்று. இன்றைக்கு அந்த மனிதன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கல்லறையில வாழ்கிறவனாகும், தன்னைத்தானே கல்களை எடுத்து காயப்படுத்திக் கொள்கிறவனாகும், வஸ்திரம் தெரியாதவனாகும், மாத்திரமல்ல தன் சுயநினைவை இழந்தவனாகும், பல பிசாசினாலே அவன் பிடிக்கப்பட்டவனாகும், எந்த மனிதனாலும் சங்கிலியாலும் கயராலும் கட்ட முடியாதவனுமாகவும் அவன் காணப்பட்டான். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா? வேதவசனம் இன்னைக்கு சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு மனிதனை தேடி வருவார் என்றால், இன்றைக்கும் இந்த வார்த்தையினாலே உங்களையும் தேடி வந்திருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து அப்படியே பாப்பீங்கன்னா, ஒரே ஒரு மனிதனுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். வசனம் இப்படி சொல்லுது, அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறவனாய் இருந்தான் என்று. அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களை நீங்க காயப்படுத்திக் கொள்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்தான் சொல்றாரு, இன்றைக்கு நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், நீங்க நீ கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல ஒரு வார்த்தை, உங்களுடைய கட்டுகளை அறுக்கும்படியாக, பிசாசின் பிடியிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக, கல்லறையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்வார்னா, இன்றைக்கு இயேசுவினத்துல நீங்க சொல்லுங்க, என்ன விடுதலையாக்குன்னு சொல்லுங்க, கட்டாயம் உங்களை விடுதலையாக்குவார். அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். உங்களை நேசிக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த மாத்திரத்துல அவனிடத்துல இருந்து அந்த பிசாசினாலே விடுதலையாக்கப்பட்டு, மாத்திரமல்ல அவன் அடுத்தடுத்த காரியங்களுக்குள்ள இருந்த எல்லா கட்டுகளிலிருந்தும் அவன் விடுதலையாக்கப்பட்டு வஸ்திரம் தரித்தவனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல அமர்ந்திருந்தான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் நான் விசுவாசிக்கிறேன், வேத வார்த்தை கொண்டு உங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்கள் கட்டுகளை அறுப்பார், உங்கள் வியாதியிலிருந்து உங்களை விலக்குவார். மாத்திரமல்ல, உங்க மரண கட்டுகளை ஆண்டவர் உடைப்பார். மாத்திரமல்ல, உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனை, போராட்டம், உபத்திரவம், மாந்திரிக கிரிகள்ல பிசாசுனால பிடிக்கப்பட்டிருப்பீங்கன்னா, அநேக காரியத்தினால சங்கிலினால கட்டப்பட்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. இயேசு உங்களை விடுவிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒரு மனதினை தேடி வந்த இயேசு இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை தேடி வந்திருக்கிறார். கர்த்ததாமே கட்டாயம் உங்களை விடுதலையாக்கி திறந்த ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இதோ இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த வேலையில இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறவர்களை நீர் விடுவிக்கிறீர் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, அத்தனை பேரையும் உடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். வியாதியில இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் விடுதலையாக்கும். கடன் பிரச்சனை போராட்டத்துல இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா, இன்றைக்கு அவர்களை விடுதலையாக்கும். மாத்திரமல்ல ஆண்டவரே, அநேக நாளாய் பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், உபத்திரவத்துல இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி இன்றைக்கு அற்புத அதிசயங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஆண்டவரே, ஒரு மனிதனை தேடி வந்த தேவன் இன்றைக்கு இந்த அன்பு சகோதரனுக்காக, இந்த அன்பு சகோதரிக்காக, இந்த தாயாருக்காக, இந்த தகப்பனுக்காக, அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இறங்கி வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நீர் ஜீவனோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. சதா காலங்களிலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் விடுவிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்காக தன்னை தானே வருத்தி நீர் வந்திருப்பீரானா, இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை இறங்கி வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்யுங்க, விடுதலையாக்கும், நன்மை உண்டாக்கும். இந்த நாள்ல இருந்து இந்த வார்த்தை அவர்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அற்புதம் செய்வீராக. பார்த்து கொண்டிருக்க யாவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. நன்மையினால கர்த்தர் மூடும்படியாய் ஜெபிக்கிறேன். இரக்கத்தின் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு வார்த்தை கேட்டுக்கொண்டு இருந்திருக்கேன். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்க காரியங்கள் இன்றிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து ஜெயமாய் மாறும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you.